இதுதான் நல்லா வதங்கணும். இப்போ கரும்பு சட்னினாக்கா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாமே போட்டு நம்ம ஒன்றா அரைக்கிறோம். சரிங்களா? வந்து கரும்பு சட்னி இது தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சுடுக்குள்ள சாதத்தில் போட்டு கழிச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். சட்னி வேணால் தனியாக வச்சுக்கோங்க. சாதத்துனாக்கா அப்படி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. போட்டு கழிச்சு சாப்பிடலாம். இப்போ வெங்காயம் வந்து இவ்வளோக்கு அரைஞ்சி தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் ஒரு 2 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து காரமாக அது இருக்காது. அதனால வந்து ஒரு பச்சை மிளகாய் போடுவோம். இன்னும் உப்பு போடணும். மிளகு இப்போ கொஞ்சம் இது அளவுக்கு தேங்காய் போட்டு அரைக்கும். இப்போ ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சு அரைச்சிடுவோம். இப்போ வந்து மிக்ஸில் நல்லா ஆறிடுச்சு. நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னி வதக்கம் பார்த்திங்களா, அந்த கடாய் தான் தாளிச்சிக்கலாம். எண்ணெயை சட்னி சாதம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சு இப்போ தாளிச்சாச்சு. சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.